ஆர்டிஓல இருந்து வரும்போதே வண்டி ஃபுல்லா வந்து சேரும் சகதியமா தான் வந்துச்சு. ஃபுல்லா கம்ப்ளீட்டா வண்டியை செக் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல வந்து ஏற்கனவே அடிபட்டு அந்த ஸ்பேரை வந்து மாத்தினா மாதிரி எங்களுக்கு ஒரு டவுட். ஸ்கூல்ல வந்து என்னன்னா வந்து அந்த இடத்துல ரீபெயிண்ட் பண்ணி டச் அப் பண்றதுக்கு இவங்க பார்த்துருக்காங்க. நான் பே பண்ணது வந்து ஃபுல் புது காருக்காக நான் பே பண்ணேன். 100% இது டெமோ வண்டி. 100% இது டெமோ வண்டி தான். இது டெமோ வண்டி இல்லைன்னா வந்து ஏற்கனவே அடிப்பட்ட வண்டியை இவங்க ரீஃபர்பிஷ்டு வண்டியா ரெடி பண்ணிருக்கணும். என்ன கேட்காம என்னோட கன்சர்ன் இல்லாம ஒரு அடிப்பட்ட வண்டி கியூசி செக் பண்ணாத வண்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் இவங்க பண்ணிருக்கூடாது. குடும்பத்துடன் கார் டெலிவரி எடுக்க வந்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. டெமோ காரை புது கார் என கொடுத்து ஏமாற்ற முயன்றதாக புகார் கொடுத்துள்ளார். இது பெயிண்ட் பண்ணல, இது பெயிண்ட் பண்ணது கிடையாது. என்னது இது? இது என்னது ரீபெயிண்ட் பண்ணிருக்கீங்க? நியூ டெலிவரி வண்டிக்கு. இது டிஃபெக்ட் தான். இது டிஃபெக்ட் சார் இது. இங்க பாரு. அதுதான் சார், இதுல டிஃபெக்ட். இந்த கலர் பாருங்க சார், அந்த கலர் இந்த கலர் பாருங்க சார். இதுல பாருங்க, வீடியோலயே தெரியுது பாருங்க. கலர் டிஃபரன்ஸ் வேரியேஷன் இருக்கு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பெயிண்ட் பண்ணல, தேஞ்சிருக்கு. டிஃபெக்ட். என்ன எல்லாத்தையும் மாத்தணும் போலயே. லோ ஸ்டாண்டு சொல்லவே கூடாதுன்னா நான் சொல்றேன். நான் ஏன்னா நான் கொடுத்த கமிட்மெண்ட் அது ஒன்று மட்டும்தான். டென்டடு, டேமேஜ்டு இந்த டெலிவரி டே. ஓகே. பெருங்குடியை சேர்ந்த வசந்த் என்பவர் அம்பத்தூரின் வாவின் அருகே உள்ள BYD கார் ஷோரூமில் 54 லட்சம் மதிப்புள்ள C-Lion 7 அதிநவீன வசதி கொண்ட காரை கடந்த 6ஆம் தேதி முழு பணத்தையும் செலுத்தி பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் சோழிங்கநல்லூர் RTOவில் பதிவு செய்து நேற்று மாலை வழங்குவதாக நிறுவனம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தன்னுடைய மனைவி, குழந்தைகள் என குடும்பத்துடன் வாகனத்தை எடுத்து செல்வதற்காக வந்துள்ளனர். ஷோரூம் ஊழியர்கள் வாகனம் முழுவதும் அழுக்கு படிந்துள்ளது, துடைத்து தருகிறோம் என வசந்தின் குடும்பத்தாரை காக்க வைத்துள்ளனர். சந்தேகமடைந்த வசந்த் வாகனத்தை பரிசோதித்து பார்க்கும் பொழுது வாகனத்தின் பல்வேறு இடங்களில் பெயிண்ட் உரசி இருப்பது தெரிய வந்துள்ளது. இது குறித்து ஷோரூம் மேலாளரிடம் கேட்கும் பொழுது சரி செய்து கொடுப்பதாக கூறியுள்ளார். சந்தேகமடைந்த வசந்த் வாகனத்தை முழுவதுமாக பரிசோதித்து பார்க்கும்போது வாகனத்தின் முன்பகுதி சேதமடைந்து சரி செய்தது தெரிய வந்துள்ளது. இது குறித்து மேலாளர் சமாளிக்கும் விதமாகவும் பேசியுள்ளார்.